ஸ்டாம்பீட்னா கூட்ட நெரிசல்னால ஏற்படக்கூடிய மரணம். இப்ப இந்தியாவில் இந்த லாஸ்ட் 6 monthsல எவ்ரி மந்த் இது நடந்துகிட்டே இருக்கு, ஃப்ரம் ஜனவரி டு ஜூன். இப்ப இந்த மாசம் வந்து RCB உடைய ஸ்டாம்பீட் டெத் 11 டெத்ஸ் நடந்திருக்கு. இப்ப ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது அதனால ஏற்படக்கூடிய டெத் இஸ் அன் அஃபென்ஸ். இப்ப இந்த அஃபென்ஸுக்கு யார் அக்யூசேஷன் பண்ணுவீங்க? இப்ப அக்யூசேஷன் பண்ணிட்டு அந்த சார்ஜை கிரியேட் பண்ணி அவங்க கன்விக்ஷன் ஆறாங்களா அப்படின்னா இட்ஸ் அன் ஹைலி கொஸ்டினபிள். இப்ப இந்த RCB விக்டரி ப்ரொசஷன்ல 11 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா அன்லாஃபுல் அசம்பிளி. இப்ப அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னா நீங்க லாஃபுல் ஏஜென்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம ஒண்ணு கூடுறீங்க திடீர்னு. இப்ப அங்க திடீர்னு ஒண்ணு கூடுறதுனால வரக்கூடிய நெரிசல்னால வரக்கூடிய விளைவு தான் இந்த மரணம். இப்ப இந்த அன்லாஃபுல் அசம்பிளிக்கு காரணம் யார் அப்படின்னா 2 ஏஜென்சிங்கிறத கர்நாடகா கவர்மெண்ட் எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒன்னு கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன், இன்னொன்னு RCB உடைய பிரான்சைஸ். இவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால தான் இந்த கூட்ட நெரிசல், அதனால வந்த மரணம். இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. இவங்களை தண்டனைக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னா இல்ல. அப்ப இந்த மரணத்துக்கு யாருதான் காரணம்? அப்ப இது 2 சார்ஜஸ் தான் வரும். ஒன்னு கல்பபிள் ஹோமிசைட், அன்லாஃபுல் அசம்பிளி. கல்பபிள் ஹோமிசைட்னா அதாவது மரணம் நடந்துருச்சு, ஆனா மரணம் நடக்கும் தெரியாம நாங்க ஒண்ணு கூட சொன்னோம், அது கல்பபிள் ஹோமிசைட்ல வந்துரும். இப்ப இதுக்கு மரணம் நடக்கும் தெரிஞ்சு பண்ணா அது மர்டர் ஆயிரும். இந்த 2 சார்ஜஸ் தான் இதுல வரும்.